Hello everyone, welcome to Jam Samayal. இந்த வீடியோல சுவையான பருப்பு குழம்பு எப்படி prepare பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: துவரம் பருப்பு, துருவிய தேங்காய், பச்சை மிளகாய், உப்பு, வெங்காயம், வற்றல் மிளகாய், கடுகு, கறிவேப்பிலை, எண்ணெய், மஞ்சள் தூள், அப்புறமா ஜீரகம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காயை ரொம்ப நேரம் அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜீரகம் தேங்காயோட சேர்ந்து வர்றது வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும். அடுத்ததாக பருப்பு குழம்பு பண்ணுறதுக்கு துவரம் பருப்பை வேக வச்சுக்கலாம். இதற்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் துவரம் பருப்பை வாஷ் பண்ணி சேர்த்துக்கணும். இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவிற்கு உப்பு சேர்த்துக்கணும். நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக துவரம் பருப்பை வேக வைக்கிறதுக்காக தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இதை வேக வச்சு எடுத்துக்கணும். ப்ரெஷர் குக்கரில் 4 விசில் வர்றது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போது துவரம் பருப்பு ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு. அடுத்ததாக பருப்பு குழம்பு பண்ணுறதுக்கு இதோட அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போது பருப்பு குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். இப்போது இந்த குழம்பை கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். பருப்பு குழம்பு ரொம்பவே கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளவுதான், பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இதை தாளிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, வற்றல் மிளகாய், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், அடுத்ததாக தேவையான அளவிற்கு கறிவேப்பிலை சேர்த்து கொஞ்சமாக கிளறி விட்டுக்கலாம். இப்போது ரெடி பண்ணி வச்சிருக்கிற பருப்பு குழம்பை இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கணும். இதை 1 நிமிடம் கலந்து விட்டுக்கிட்டாலே போதும். அவ்வளவுதான், ரொம்பவே சுவையான பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.